ஒடிஷாவில் கூலி தொழிலாளியை கடத்தி நரபலி கொடுத்து தலையை துண்டித்து பூஜை அறையில் புதைத்த சைக்கோ கொலையாளியை போலீசார் கைது செய்துள்ளனர். பிரிந்து சென்ற மனைவியோடு சேர்வதற்காக நரபலி என்ற பெயரில் நடுநடுங்க வைத்த கொலையாளியின் பின்னணி என்ன? கூலி தொழிலாளியை கடத்தி தலையை துண்டித்து நரபலி கொடுத்த சைக்கோ உடலை குளத்தில் வீசிவிட்டு கூலாக ஊருக்குள் சுற்றித் திரிந்த கொடூரன் பிரிந்து சென்ற மனைவியுடன் சேர்வதற்காக பூஜை செய்தேன் என்று வாக்குமூலம் கொடுத்து அலறவிட்ட சம்பவத்தின் பின்னணி என்ன? ஒடிஷா மாநிலம் பாலங்கீர் மாவட்டத்தில் உள்ள தேபமுண்டா கிராமத்தைச் சேர்ந்தவர் சந்தோஷ் கார்செல். 45 வயதான இவரை கடந்த 18ஆம் தேதி முதல் காணவில்லை. இந்த நிலையில் அவரது உடல் தலை துண்டிக்கப்பட்ட நிலையில் அருகே உள்ள குளத்தில் கண்டெடுக்கப்பட்டது. உடலை கைப்பற்றிய போலீசார் அது சந்தோஷ் கார்செல் என்று உறுதி செய்தது. அவரது தலையை தேடி தேடுதல் வேட்டையில் இறங்கினர். மறுபுறம் கொலையாளியார், கொலைக்கான காரணம் என்ன உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் விசாரணையை தீவிரப்படுத்தினர். அதில் சந்தோஷின் செல்போன் அழைப்புகளை ஆய்வு செய்ய அவர் கடைசியாக 40 வயதான சத்ருகனா சாஹி என்பவரோடு பேசியது தெரிய வந்தது. ஊருக்குள் விசாரிக்க சத்ருகனா சாகுவுடன் தான் கொலை செய்யப்பட்டவர் கடைசியாக வெளியே சென்றார் என்று ஊரார் ஒருவர் துப்பு கொடுத்திருக்கிறார். இதனால் சத்ருக்னா சாகுவை பிடித்து விசாரித்துள்ளனர். அதில் நடுநடுங்க வைக்கும் சம்பவமாக சந்தோஷை கொடூரமாக கொலை செய்து நரபலி கொடுத்ததாக சத்ருக்னா வாக்குமூலம் அளித்திருக்கிறார். அதை கேட்டு அதிகாரிகள் மிரண்டு போனார்கள். சுமார் 3 ஆண்டுகளுக்கு முன்பு தன்னை விட்டு பிரிந்து சென்ற மனைவியுடன் மீண்டும் சேர்வதற்காக சந்தோஷை கொலை செய்து அவரது தலையை துண்டித்து தனது வீட்டின் பூஜை அறையில் புதைத்து வைத்திருப்பதாக கூறி அலறவிட்டிருக்கிறார். பின்னர் தேவையில்லாத உடல் எனக்கு எதற்கு என்று அதை குளத்தில் வீசிவிட்டு தப்பித்ததாகவும் கூறி அதிர்ச்சி கொடுத்துள்ளார். இந்த கொடூர வாக்குமூலத்தை கேட்ட அதிகாரிகள் தனிப்படையை அழைத்து கொண்டு பலத்த பாதுகாப்புடன் சத்ருகுணாவின் வீட்டிற்கு சென்றுள்ளனர். வீட்டின் பூஜை அறையில் புதைக்கப்பட்டிருந்த சந்தோஷின் தலையை போலீசார் தோண்டி எடுத்தனர். இதனையடுத்து நரபலி கொடுத்த சாகுவை கைது செய்த போலீசார் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கேட்டாலே கொலை நடுங்க வைக்கும் நரபலி சம்பவத்தால் உள்ளூர் கிராம மக்கள் அச்சத்தில் மூழ்கியுள்ளனர்.